பெண்களுக்கு அந்த பற்றி நிறைய பேசினாங்க. எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கவங்க மஞ்சுளா அக்கா, பெரிய ரோல் மாடல். அவங்க ஒரு இன்ஸ்பைரிங் லேடி அப்படின்னா அவங்க ஞாபகம் வரும் கண்டிப்பாகவே. அவங்க கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ மேம், நீங்கள் வந்து எனக்கும் ஒரு 10 வருஷமாக ஏதோ கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ புக் வேணும்னு சொல்லி கேட்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். நான் அதிகமாக வெளியூர் போகிறதுனால உள்ளே நிறைய பாஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. எனக்கும் நிறைய எழுத்து பணி இருக்குது. எழுத்து பணி உட்காந்து பண்ணணுங்கிற ஆசையாகவும் இருக்குது. நான் கண்டிப்பாக அதை ரிப்ளைஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் நூலை இங்கே வெளியிடுங்க, அதுவே சிறப்பு. கண்டிப்பாக புத்தகம் எழுதியிருக்கிறாங்கம்மா. அவங்க எழுதிய புத்தகம் உங்களுக்கு ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் ஃபார் ஃபீட்டஸ், கருவின் மொழி அப்படிங்கிறதுல பாட்ரிஸ் பெண்டிங் பப்ளிஷர்ஸ் அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு எப்படி எழுதணும்னு தெரியாது, பப்ளிஷ் போகணும்னு எனக்கு தெரியாது. ஏதாவது மெயில் அனுப்பிச்சிருந்தேன், கேட்டாங்க, அவங்களே பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ தான் நம்மளுக்கு முடியும் போலன்னு தோணுச்சு. ஆனால் தமிழ் இன்னும் புலமை வேணும், உங்களோட சப்போர்ட்ஸாக இருந்தால் தமிழ் நிறைய கொடுக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக அக்கா தான் இருக்காங்க, தமிழையும் நம்ம கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் வேணும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இஸ் அ கிரேட் as he said, ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் மட்டும் இல்லை, பியூர் சோல் அண்ட் குட் சோல். ஸோ ஹாப்பி டு பி பார்ட். உங்களோட இந்த பார்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சகோதரர்கள் எல்லாருமே நல்லா ஒரு பரிச்சயம் ஆச்சு. சார் பண்ண கிரேட் ஃபேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வளரா இருந்துருக்கணும், ஞாபகம் இருக்குங்களா? அங்கே வச்சு தான் உங்களோட தமிழ் புலமையை பார்த்து ஆமாம் ரொம்ப வச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளாம் மீட் பண்ணுறதில்ல. சரி, இதெல்லாம் வந்து சபைக்காக கொடுக்க வேண்டிய பொதுவான விஷயங்கள். பாயிண்ட்டுக்கு வரலாம். எல்லாருமே இன்ட்ராக்டிவாக இருக்கலாமா? கொஞ்சம் பேசலாமா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே கூட பண்ணலாம். கண்ணா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துக்கோங்கடா கண்ணா. நான் சும்மாவே மனசு எங்கேயோ தான் போகும். ஸ்நாக்ஸ் ஃபைன். மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் சொன்னாங்கப்பா. ஓகே, இவங்க என்ன சொன்னாங்க? எங்களையும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் தானே சார் மூலமே. சரி, கொடுத்தது தானே சார் இடம் இல்லாமல் 100 ஆக்குப்பீங்க. நீங்கள் கொடுத்தது நான் 30, 50 ஏறிட்டு இருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் மூலம் சார். என்றைக்குமே நீங்கள் குறைஞ்சோம் கிடையாது. நீங்கள் தான் என்றைக்குமே மூலம். அந்த மூலங்கிற பாயிண்ட் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கேள்வியோட நான் கேட்குறேன். ஆனால் ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆனாலும் அடுத்த தலைமுறைகள் அவங்க மெயினாக தெரிஞ்சுக்கணும். உலகத்துலப்பா எத்தனை சதவீதம் பெண்கள்ப்பா, எத்தனை சதவீதம் ஆண்கள்? உலகம் முழுக்க இருக்கா? ஓகே, அதுல எத்தனை சதவிகிதம் ஆண்கள், எத்தனை சதவிகிதம் பெண்கள்மா? சொல்லுங்க கண்ணா. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்களா கண்ணா? இந்த உலகத்துல ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்லப்பா. அப்ப இவ்வளவு இது எவ்வளவு இருக்கும்? 100 பேர் இருக்காங்கன்னா, உலகம் முழுக்க 100 பேர் இருக்காங்கன்னா எத்தனை பெண்களா இருப்பாங்க? 50. வெரி குட், வெரி குட். கைத்தறியில் இந்த பாய்க்கு வெரி குட். இன்னும் 50 பேர் வந்து பெண்களா இருப்பாங்க. ரைட்டா? டவுட்ல இல்லம்மா? டவுட்ல இல்ல? ஓகே, 50% பெண்கள், 50% ஆண்கள். ஒரு கேள்வி நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 50% ஆண்களை கொடுத்தது யாருமா? 50 பேர் ஆண்களா, 50 பேர் பெண்களா? இந்த 50 ஆண்கள் கொடுத்ததும் இந்த பெண்களா? அப்ப ஆண் சமுதாயங்கிறது என்னடா இருக்குன்னா, அவங்க பெர்சன்டேஜ் என்ன? 100. பெண்களோட பெர்சன்டேஜ் என்ன? 100. உங்களுக்குலாம் நாங்க செஞ்சோம். பெண்கள் தின கொண்டாட்டம் அவங்களுக்கும் மனதுதான். நீங்க இந்த சிறப்பாக கொண்டாடணும் சார். அதுதான் உண்மை சார். சரிங்களா? ஓகே, இப்ப இது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கப்பா. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க கிளாஸ் இந்த மைக், ஈவன் நான் நினைச்சேன் மைக் ஒர்க் பண்ணாம நல்லது நினைச்சு விட்டுட்டாங்க. சிங்கப்பெண்ணே ஒரு பாட்டு போட்டு அப்படி ஒரு மியூசிக் வந்து அப்படி போறது மட்டும் வாழ்க்கை இல்லடா, சத்தியமா இல்லை. அது வந்த வாழ்க்கை ஒவ்வொரு அணுலையும் நான் என்ன எங்க புரிஞ்சுட்டு இருக்கேன்றதுதான் ஆரம்பிக்கிறது இந்த வளர்ச்சியை தவிர இந்த சினிமாலையோ மீடியாலையோ காட்டுற அவங்கள பார்த்த வாழ்க்கை சத்தியமா இல்லவே இல்லை. அதனால அதெல்லாம் ஓர்மை வச்சுட்டு நீங்களா இருந்து வந்து சொல்லுங்க. பெண்களை சொல்ல, ஆண்களுக்கும் அடக்க சார். உங்களை என்னைக்கும் ஒரு நாள் கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க, ஏண்டா ஆனா பிறந்தோம். கண்டிப்பா ஒரு நாள் வாழ்க்கை. ஐயோ கைத்தறில ஒவ்வொரு நாளும் ஏண்டா பெண்ணா நாங்க ஒரு நாள் யோசிச்சிருப்போம். ஒவ்வொரு நாளும் யோசிச்சிருப்பாங்க, ஏண்டா பெண்ணா பிறந்தோம். சூப்பரா பேசிட்டாங்க. அப்பா இப்ப வந்து
எல்லா எக்ஸெப்ஷன் உண்டு இல்லைங்களா? பெண்ணா பண்ணது ஏன்டா பெண்ணா பண்ணுறதுக்கோன்னு வரும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், வராததுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். சரிங்களா? எதுக்குமே ரைட் கிடையாது, தப்பும் கிடையாது. ஓகே, வந்ததுக்கான சில காரணங்கள் சொல்லலாம். அட்லீஸ்ட் ஃபியூ கை தூக்குனா அட்லீஸ்ட் நிறைய தூக்குனீங்களே, யங் ஜென்ரேஷன் தூக்குனீங்க, ஏன்டா பண்ணா சொன்னாச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு சொல்றீங்களா? எதுக்காக? எந்த சமயத்துல, எந்த தருணத்துல, எந்த சமயத்துல நான் ஏன்டா பண்ணா பண்றேன்னு ஒரு உணர்வு வந்துச்சுங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை சொல்லு. சொன்னாதான் சொல்லுங்கடா, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நம்ம பிரதர்ஸ் தான் சொல்லுங்க. மேடம், ஒரு பெண் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை தாங்கி நடக்கும் போதை விட ஒரு பெண் கருவுற்று தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போதுதான் தெரிகிறது அவள் ஆணை விட பெண்ணுக்கு மிக அதிகமாக வலியை கொடுக்கிறது என்று. ஓகே ஓகே, நல்லா கேட்டுடுங்க. அண்ணா படத்தை விட ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய சுமந்து கொடுக்கும்போது அந்த வலியை தாங்குறா பார்த்தீங்களா? இந்த வலியை தாங்கும் போது தான் அவளுக்கு என்ன பண்ணா பிறந்தோன்னு பாயிண்ட் சொல்றாங்க. வேற யாருக்கண்ணா? வேற யாராவது எதுக்காக பெண்ணா பிறந்தோம்? ப்ளீஸ் சொல்லுங்க. குழந்தை இல்லாம அந்த சுத்து வட்டாரத்துல ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 இயர்க்குள்ள குழந்தை இல்லைன்னா எவ்வளோ ஹை சொசைட்டி பீப்புள்ஸா இருந்தாலும் சரி, அவங்க ஐஏஎஸ்ஸா இருந்தாலும் சரி, எந்த லெவல்ல இருந்தாலும் இன்னும் அவங்க பெண்ணை தான் குற்றப்படுத்துறாங்க. அவர்கிட்ட தான் ஏதோ இருக்கு, அவர்கிட்ட தான் ஏதோ இருக்கு. அந்த வலியை அக்செப்ட் பண்ணவே முடியல மேடம். எவ்வளவு லெவலுக்கு போனாலும் சரி, என்ன முன்னேற்றம் வந்தாலும் சரி, அது கண்ணீர் வடிக்கின்ற நிலை தான் வரும். ரொம்ப சந்தோஷம். நீங்க தெளிவா உங்களோட வேதனையை ரொம்ப தெளிவா வெளிப்படுத்தினீங்க. ஸோ இந்த உணர்வுகளுக்கு அட்ரஸ் பண்ணிடல, ரொம்ப எமோஷனலாக ஒன்று. அந்த அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். அடுத்த பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஏன்னா நம்ம இப்போ நான் பேச போற விஷயமோ எல்லாரும் பேசுற விஷயமோ கிடைக்காதுன்னு ஒன்றும் கிடையாது. நீங்க யூடியூப் தட்டி வச்சுக்கோங்களேன், மோட்டிவேஷனல் கால் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரா பேசுறவங்க 1000 பேர் இருக்காங்க. நம்ம எல்லாம் கேட்டுதான் இருக்கோம். ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. என்னைக்கோ 10ல் 1 ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்க ஆக்கிறது நான் விரும்பல. இன்னைக்கு ஏது போகும்போது 2 பாயிண்ட் நீங்க மட்டும் போனீங்கன்னா அதோட சிறப்பு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். எனிதிங் சொல்லுங்க. சரியா? அவங்க சொன்னாங்க, பெண் ஒரு குழந்தை இல்லாத போற போது அது எப்படிப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் கொடுக்குற வேதனைகள் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவங்க ஏன்டா பெண்ணா பண்ணுவாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இது ஆணுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு கேள்வி. குழந்தைகள் சேட்டைகள்ல அதிகம் ஜீர்ணிக்க முடியாம அதிகமான அந்த மாதிரி உணர்ந்தாங்க. ஆண்கள் நினைக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள். இந்த சைக்காலஜி அப்படிங்கிற பேஜ்ல அந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு டபுள் பிஹெச்டி வாங்கியிருக்கிறேங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இது நான் மெத்தப்பட்ட மேதாவிக்கா சொல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்துல கரண்ட் சினாரியோ ஏன்னா குழந்தை பெத்தோன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. தெரியும், குழந்தைங்க பெத்து அவங்க படுத்துற பாடு, அவங்க படுத்துற டிஸ்டர்பன்ஸ், அவங்க கொண்டு போய் ஒரு முதியோட தள்ளும் போது அந்த பெத்த வயிறு பத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னாச்சு ஏதாச்சும் கூட கேட்காம அவங்க விட்டுட்டு போகும்போது அவங்க படுற கஷ்டம் வேதனைகள் ஒரு பெறாத தாயை பார்த்து அவங்க பெருமைப்படுறாங்க. பெறாத தாயை பார்த்து பெருமைப்படுறாங்க. நீ யாரோட வாழ்க்கையை வாழல, நான் மற்றவர்களுக்காக வாழ்ந்துட்டு என்ன தொலைச்சிட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு கரெக்டாக என்ன பண்ணணும் தெரியாம நிக்கிறேன்னு அழகாங்க. பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்கு தெரியும் குழந்தை இல்லாத எவ்வளவு சிறப்பு. அதனால குழந்தை பெற்றுக்கிறவங்க ரைட்டு, பெற்றாங்க ரைட்டுன்னு சொல்லவே வரல. என்ன சொல்றேன்னாக்கா, 2 பக்கமும் வேதனைகள் இருக்கு, 2 பக்கமுமே வேதனை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி குழந்தை இல்லாத விமர்சிக்கிறாங்க கட்டம் கொஞ்சம் கடந்து வந்தாச்சு. இப்போ ஒரு லெவல்ல சிட்டிலையும் சரி, கொஞ்சம் ஹையர் கிளாஸ்லயும் சரி, குழந்தை வேணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா குழந்தைய வளர்க்க முடியல, ஃப்ரீயா இருக்க முடியல, நைட்டு ஃப்ரீயா வெளியே போக முடியல, நாங்க ட்ரிங்க்ஸ் எடுக்க முடியல. பெண்கள் நினைக்கிறாங்க, பெண் நாங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க முடியல, மேரேஜ் வேண்டாம், ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம், எதுக்கு யாருக்கும் துவச்சு போடணும், எதுக்கு யாரும் ஒரு குழந்தைக்காக என் நைட்டு புத்தகத்தை எடுக்கணும்னு பப்ளிக்கா பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய இஷ்யூவா உலகம் பார்க்கல. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு வேற எடுத்துக்கிறோங்கிறது நான் சொல்லி விரும்புறேன், உறுதிப்படுத்த போறேன். இன்னொன்னு சொல்றேன்,
உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தாய்தான். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தாய்தான். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு தாய்மை குணம் இருக்கு. இந்த தாய்மை உள்ள ஆண்கள் தான் வந்திருக்கிறாங்க. எங்க அந்த பெண்மை தாய்மை இல்லையே வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு போய்ப்பாங்க. இவங்களுக்குள்ளேயும் பெண்கள் குழந்தை கிறக்கப்படுறாங்களே, ஒரு குழந்தை அப்ப அவங்க பெண்ணா மாறுறாங்க. ஒரு குழந்தை தூக்கி கொஞ்சம் போது அவங்க பெண்ணா மாறுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் ஆணாவும் கலந்து மாறும். பார்த்துட்டு போய் வந்ததே ஒரு ஆண் தங்க வந்து நான் வண்டி எடுத்துட்டு வந்தோம், கார் எடுத்துட்டு வந்தோம், போகணும் தைரியமா வந்தோம், எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் வந்தோம், போல்டா வந்ததுலேயே ஆண்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு பெண்ணையும் குழந்தை பெற்றாலும் குழந்தை பெறாட்டாலும் அவள் முழுமையான தாய். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வயிறுல இருந்து 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தை கொடுப்பது மட்டுமே வந்து குழந்தை பேரு கிடையாது. தெரியுமா? யோசிக்கிற எண்ணங்களை பிரசவம் பண்றோம் இல்லையா? எண்ணங்களை பிரசவம் பண்றோம் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் இந்த புக் வெளியிட்ட போது எப்பில போட்டிருந்தேன், ஐ ஹவ் டெலிவர்ட் மை brain child in American. I have delivered my third child in American போட்டேன். அதே ரூம் ஆகிட்டாங்க. அமெரிக்காவில் போய் 3வது குழந்தை அது எப்போ 15 வருஷம் முன்னாடி தலையில் அடிச்சுட்டேன். நெஞ்சு பொறுத்தது இல்லையே கெட்ட மனிதரை நினைக்கையிலே அப்படின்னு நிச்சயமாக நினைக்காதீங்க. ஸோ பெறணும் அப்படிங்கிறது உடல் அளவுல பெறணுங்கிறது கிடையாது. ஏன்னா உடலை தாண்டி யோசிக்காதவர்களுக்கு மட்டும்தான் உடல்ல இருந்து பிறக்கிறது தான் குழந்தை. உடலை தாண்டி மனசை யோசிச்சோம்னா காலையில நீங்க சமைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, சாப்பாடு அது உங்க குழந்தை. உருவாக்குறீங்க, என்ன நேரத்துல போட்டு ஒரு சாப்பாடு உருவாக்குறீங்கன்னா அது அந்த குழந்தை. ஒரு பூஜை பண்றீங்க, ஒரு பிரேயர் பண்றீங்க, அது உங்க குழந்தை. என்ன உதிக்கிற ஒவ்வொன்றுமே அதுதான் சிருஷ்டி, அதுதான் கிரியேஷன், அதுதான் பிரம்மா கடவுளே வச்சாங்க. சோ அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் தாய் தான். எப்படி நீங்க ஒரு அதாவது பெற்றால் ஒரு குழந்தையை பெற்க முடியும், பெறாட்டி 1000 குழந்தைகள் தாயாக முடியும். அந்த தெரசாங்க யாரு கிடைக்கும் 1000 பேருக்கு தாயா இருக்குது? நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது தான் எங்க பொறுப்பே தவிர நம்ம என்ன சொல்லிட்டாங்க இப்படியும் உட்காரலாம், எனக்கு ஒரு குழந்தை தான் சொல்றேன் 1000 குழந்தை இருந்து பாக்குறேன்னு சொல்லி உங்களை தேசவா கொண்டாடுற அளவுக்கு நீங்க எண்ணத்தையும் உயர்த்தலாம். அப்ப நம்மளோட வாழ்க்கையோட எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கே தவிர சமுதாயத்தை நம்பி இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது. நல்ல மக்களை நம்பி இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டப்பட்டவங்க நம்பி இருக்க வேண்டாம்ங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நீங்க சொன்னீங்க அந்த பெற போதுதான் வந்து பெண்ணை நான் வந்து ரொம்ப இது பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் அந்த கடவுள்னு சொல்றோம்? கடவுளை ஏன் கடவுள்னு சொல்றோம்? ஜீசஸோ அல்லாஹோ கிருஷ்ணாவோ ஏன் கடவுள் நம்ம கடவுள்னு சொல்றோம்? ஏன்பா சொல்றோம் கடவுளை கடவுள்னு? பிகாஸ் ஹி இஸ் a creator. ஏன்னா அவர் படைப்பாளி. படைக்கிறார் இல்லையா? உலகத்துல படைக்கிறார். அவர் பிரம்மான் இருக்காரான்னு தெரியாது, படைச்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நேம் அல்லான்னு சொல்லி ஜீசஸ் கொடுங்க, கிருஷ்ணா இன்னொரு கொடுங்க. ஆனா படைத்ததுனால ஒரு கடவுள்னு பேரு. அப்ப பெண்ணும் கடவுள் தானே படைப்பதால், பெண்ணும் கடவுள் தானே படைப்பது. அந்த படத்தை நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? அந்த பட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க போகட்டும், வேண்டாம்னால தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ரெண்டுமே எங்கேயுமே தப்பு ரைட்டுங்கிறது நம்ம தவிர வெளியே எங்கேயுமே இல்லை. சரியா? ஆனா உங்களுக்கு அது வந்து வழியா பாக்குறதுக்கு எது சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். எது உங்களுக்கு தப்பா பார்க்க சொல்லி கொடுத்தது ஒன்றும் இல்லை. இப்ப நான் சொல்றேன், இப்ப பங்குனி மாசம் பிறந்துச்சா, நான் பங்குனி பொங்கல் நிறைய வருமா, சித்திரை பொங்கல் நிறைய வருமா, வைகாசி மாச பொங்கல் நிறைய வருமா? இந்த மாதங்கள் முழுக்கவே எந்த அளவுக்கு நிறைய பொங்கல் வைப்பாங்க தெரியுமா? பெண் கடவுள்களுக்கு தான். பெண் கடவுள்களுக்கு தான் அதிகமான பொங்கல் வைப்பாங்க. ஒவ்வொரு தெருவுலையும் சந்தி பரிச்ச அம்மன் வைப்பாங்க. பத்ரகாளி அம்மன், முக்குடாதி அம்மன், முக்கண்ணி, 1000 கண்ணுடையாள், எல்லா டெலிகார்ட்ஸ் எல்லாம் விதமா நேம்ஸ் இருக்கும். சரிங்களா? அவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. எல்லாரும் கொண்டாடுறீங்களா இல்லையா? மேரி மாதாவுக்கும் அது உண்டு, முஸ்லீம்கள் ஃபாத்திமாவுக்கும் அது உண்டு. பெண் கடவுளுக்கு சிறப்பான வழக்கங்கள் உண்டு. சரி, ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க எல்லாருமே ஒரு உங்க தெருவில் பொங்கலுக்கு போறீங்க. சரியா? முப்புடாதினா என்ன கண்ணா? முப்புடாதினா என்ன?
முப்பிடாதின்னா என்ன? தமிழ் பேர் என்ன? தமிழ் மீனிங் என்ன? மூன்று தெய்வங்கள். முப்பிடாரி பிடாதி நிறைய வழக்கங்கள், மொழி வழக்கங்கள் இருக்கு. அப்ப அதான் கீழே தான் இருக்கும். அதுக்கு ஏன் அந்த பேருன்னு நான் சொல்றேன். பேச்சி அம்மன் ஏன் சொல்றாங்க? பேச்சி ஏன் சொல்றாங்க? பேச்சி அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல சரஸ்வதி, தமிழ்ல பேச்சி. பேச்சு, பேச்சி, வாகீஸ்வரி அதுக்கான பேர் தான். முப்பிடாதி அப்படிங்கிறது செரிப்ரல், தமிழ் பொறுத்தவரை செரிப்ரல் பிரெயின். ஒரு பெண் 3 பிரெயினுக்கு பவர்ஃபுல்லான பெண் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. காந்திமதி, நெல்லையப்பர் கோயில் காந்தி. ஏன் காந்திமதின்னு சொல்றோம்? மதினா என்னமா? அறிவு. காந்திமதினா காந்த மாதிரி உள்ள அறிவு, காந்த மாதிரி அவ அறிவால இருக்கிறான். மீனாட்சி, கண்ணாலேயே உலக கட்டி காக்குறவர், கண்ணாலேயே அப்படின்னு சொன்னா இருந்துச்சு. படையப்படம் பார்த்தனா இருந்துச்சு போயிடலாம். அந்த மாதிரி அந்த பவர்ஃபுல்லான மீன் இதுல ஒவ்வொருக்குமே தமிழ்ல வந்து அற்புதமான பேர்கள் இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 1000 கண்ணுடையார்னு கடவுள் இருக்காங்க, நிறைய கடவுள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க போய் நிக்கிறீங்க, முன்னாடி நிக்கிறீங்க. ஜஸ்ட் இமேஜின் குட்டிங்களா, நீங்க மேல இமேஜின் பண்ணி பாருங்க. நிக்கிறீங்க, சரியா? உட்காந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? கூழ காய்ச்சுறீங்க. 1000 கண்ணுடையார் நல்ல கூழ காய்ச்சி கொடுக்குறீங்க. உங்களோட கூழுக்கு மயங்கி, நீங்க காய்ச்சல கூழுக்கு மயங்கி, ஏன்னா அம்பாளுக்கு கூழே இல்லை பாருங்க, கிடந்த முதல்ல கூழே இல்லை அவங்களுக்கு. உங்க கூழுக்கு மயங்கி அவங்க அப்படி வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துடுறாங்க நேரா. எப்படி? 1000 கண்ணோட 1000 தலையோட 1000 நபர் நின்னா பக்திக்கு மெச்சி வந்தேம்மான்னா நீங்க பார்த்து என்ன பண்ணுவீங்க? சூப்பர் கண்ணா, நீங்க கும்பிடுவீங்க. சரிங்களா? நிறைய பயப்படுவோமா இல்லையா? நீங்க நம்ம பார்த்து பயப்படுற ஒரு நிகரை ஏன் கடவுளா கொடுத்தாங்க? அவர் பொழுது போகலையா? நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் பொழுது போகலையா? மூதாதையர்களுக்கு 1000 கண்ணு, 1000 மண்டை, 1000 கை காலு, 10 பேர் வேற, மண்டை வேற. டைம் போகலையா அவங்களுக்கு? அவங்க என்ன அழகா சிரிக்க பரவாயில்ல. பொழுதுபோகம் பண்ணான்னு நினைக்கிறீங்களா? கட்சி பாடம் தெரிஞ்சு பொழுதுபோகம் பண்ணான்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது அர்த்தம் இருக்கா அதுல? ஒண்ணு மட்டும் சொல்றீங்க, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க இந்த போட்டு வந்து படுத்துக்கீங்கன்னு சொன்னாலே நான் நிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க உட்காந்து கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. காரியமின்றி காரணம், காரியமின்றி காரணம் இல்லை, இல்லவே இல்லை. இது என்ன காரணம் தெரியுமா? நீங்க போய் நிற்கும் போது, கடவுள் நிற்கும் போது, அந்த கடவுள் கிட்ட பேச நினைக்கிற விஷயம் தான். அவங்க முகத்தை கடத்துறாங்க இல்ல. பெண்கள் நீங்க எல்லாம் போயிட்டு கூல காட்சி கொண்டு போய் நிற்கும் போது அந்த அம்பாள் 1000 தலைவோட கடவுள் நிக்கிறது என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? அந்த டாபிக் அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. சஸ்பென்ஸ் இருக்கு, தொடரும். சஸ்பென்ஸ் இருக்கு, அதான் நமக்கு கம்மியா இருக்குது. இந்த டாபிக் வர ஏன்னா பெண்கள் புரிய வேண்டியது என்னோட கடமைன்னு போயிட்டு நிறைய பேசிட்டு இருக்கேன். ஈவன் அந்த டாக்டர் மீட்டிங் வரும்போது இந்த விஷயம் டச் பண்ணேன். இப்போ ஐயா, உங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்கு, உங்க மனைவி கர்ப்பமா இருக்கும்போது சும்மா நீங்க எல்லாம் படிக்க பசங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தான் போறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 25, 27 ஆகட்டும். சரிங்களா? உங்களுக்கான ஆன்மாவை அட்ராக்ட் பண்ற ஒருத்தர் வருவார். உடம்பு அட்ராக்ட் பண்றவங்க வேண்டாம், நினைக்கவே நினைக்காது. உடம்பால இணைவு நினைக்காது. ஆன்மாக்குன்னு ஒரு இணைவு வரும், வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பீங்க. அப்ப நீங்க கன்சீவ் ஆகுங்க, வயிற்றுல பாப்பாரு. உங்க மனைவி கன்சீவ் ஆகிருக்கும்போது வயிற்றுல ஆண் குழந்தை சுமந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க மனைவி வந்து வெண்ணிட்டா இருந்தாங்க, ஆண் குழந்தை சுமந்தாங்க. அந்த தாயோட உடம்புல எத்தனை மூளை இருக்கும்? நீங்க வெயிட் பண்ணுங்க. எத்தனை மூளை இருக்கு? மூளை கார்னர் இல்ல, இந்த மூளை எத்தனை மூளை இருக்கு? என்னமா? 2. யாரோட மூளை கண்ணா சொல்லுடா? யாரோட மூலமா? 2 மூளை யாருப்பா? என்னமா?
சொல்லுங்க குழந்தையோட மூளை வந்து அம்மாவோட மூளை வந்து அம்மாவோட மூளை ஒரு மூளை உள்ள இருக்கிற பையனோட மூளை சார்பா தம்பி சொல்லிட்டா தம்பி தான் பையனோட மூளை இந்த அம்மாவோட மூளை பையனோட மூளை சரியாமா பையனா இப்போ நீங்களா சொல்லுங்க அவங்க சாப்டர்ஸ் ஓவர் ஆன் சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு இப்போ பெண் சப்ஜெக்ட் பண்ணாங்க நீங்க ஒரு பெண் நீங்க கன்சீவா இருக்கீங்க வயிற்றுல பாப்பா இருக்காங்க அந்த பாப்பா பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை இருந்தாங்க உங்க மூளையில எத்தனை முளை இருக்கும் அங்கே எப்படின்னு சொல்லி ஓகே வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா வேற மாற்று கருத்து இருக்குங்களா இல்லையா இல்லையா ரெண்டு மூளை இருக்கு அம்மா மூளை குழந்தை மூளை சாரி 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 மன்னிச்சுக்கோங்க நல்லா யோசிங்க ஒரு ஒரு தாய் தன் கருவில் பெண் குழந்தையை சுமக்கும் போது அவள் சுமப்பது ஒரு மூளை அல்ல தன் மூளை மட்டுமல்ல குழந்தை மூளையோட சேர்ந்து 2 மூளை அல்ல ஒரு தாய் பெண் குழந்தை கருவில் சுமக்கும் போது அவள் சுமப்பது 1000 மூளைகளை எப்படி எப்படிமா அவன் யோசிக்கிற எப்படி 4000 மூளை யாராவது நீங்க சொல்லுங்களேன் எக்ஸாக்ட்லி கேட்டா சொல்லிட்டாங்க நீங்க சொல்லிட்டு பாருங்க அம்மா மூளை பெண் குழந்தை மூளை அந்த பாப்பா வளர்ந்து அது ஒரு குழந்தை பிறக்கும்ல அந்த பாப்பா வளர்ந்து அது ஒரு குழந்தை பிறக்கும்ல அந்த பாப்பா வந்து அது ஒரு குழந்தை பிறக்கும்ல அது ஆணோ பெண்ணோ இருந்தாலும் எத்தனை மூளை 1000 மூளைகள் சரிங்களா சரியா அப்ப புரியுதா அப்ப அந்த அம்மா கைவிட வேண்டாமா என்ன கைவிட வேண்டாமா 1000 மூளைகள் அம்மா சொல்றாங்க புரியுதுங்களா புரியுதுங்களா அது ஆண் குழந்தையாவும் இருக்கலாம் பெண் குழந்தையாவும் இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க போய் பையன்கிட்ட போய் உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்டா யோசிக்க எனக்கு அறிவு இருக்கா யோசிக்கிறேன் கொடுத்த மூளை மட்டும்தான் விரிவாக்கம் பண்ண முடியும் கொடுத்த அவனுக்குள்ள என்ன மூளை இருக்கோ அதை மட்டும் அவர்கள் வந்து விரிவாக்கம் பண்ணி கட்டி கொடுத்துருக்காரு ஆனா ஒரு பெண்ணிட்ட போய் யாராவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க சொல்றாங்க தைரியமா இருக்கு ஏன் தெரியுமா இது ஒரு புது மூளையை உருவாக்குறீங்க புரியுதுங்களா நீங்க ஒரு புது மூளையை தான் உருவாக்குறீங்க டவுட் இல்லையே அப்ப இப்ப சொல்லுங்க நீங்க எதுங்க இப்ப சொல்லுங்க கிரியேட்டிவா இருக்கிறது பெஸ்டா பெஸ்ட் வெரி குட் தேங்க்யூ இப்ப வந்து அப்ப நீ கொண்டு இந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும் இல்லையா கொண்டு வரணும் இல்லைங்களா 5 மினிட்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் வந்துட்டாங்க 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா ஓகே ஃபைன் ஸோ சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி பாஸ் பண்ண சப்ஜெக்ட் பண்ணலாம் என்ன பாஸ் பண்ண சொல்லுங்க என்ன பாஸ் பண்ணோம் எல்லாரும் இருக்கீங்களா ஹலோ 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 வாய்ஸ் ஆக்ட் பண்ணீங்களா புரியுதுங்களா மூளை இருந்து கூட இருக்குல்ல சூப்பர்மா இப்போ சொல்லுங்க பாஸ் பண்ணோம் என்ன பாஸ் பண்ணோம் இப்ப நம்ம வந்து போய் நிற்கும் போது கடவுள்கிட்ட போய் இந்த கஞ்சி கூழ் எல்லாம் வச்சுட்டு நிற்கும் போது அந்த கடவுள் நிஜமாவே சொல்லுங்க பெண்கள் எல்லாம் கண்ணை போடுங்க பசங்க கண்ணமா நீங்களும் கண்ணை போடுங்க கண்ணை மூடிட்டு நீங்களும் இப்ப கொஞ்ச நேரம் வந்து நீங்க அம்மா வந்து பண்ணுங்க நீங்க உங்க அம்மா வேஷம் போட்டுக்கோங்க சரியா கண்ணா நீங்க உங்களோட அம்மா வேஷத்தை போட்டு கண்ணை மூடி பேசுங்க கண்ணை மூடுங்க எல்லாரும் கண்ணை மூடி பேஸ் பண்ணுங்க நீங்க உங்க நீங்க தாயை நினைச்சுக்கலாம் யா
ரிலாக்ஸாக மூச்சு எடுத்துடுங்க. இன்னொரு முறை. இன்னொரு முறை. இப்ப கற்பனைக்குள்ள நீங்க பாருங்க, படம் பாருங்க. நீங்க அழகான ஒரு பாத்திரத்துல அற்புதமான ஒரு பாயசமோ கஞ்சியோ கூழோ பொங்கலோ வடையோ நீங்க கடவுளுக்காக ஸ்ரத்தையா சமைச்ச அந்த விஷயத்தை கொண்டு போய் கடவுள் முன்னாடி வச்சுட்டு வேண்டீங்க. கடவுளே, என் சிந்தையுள்ள இருந்து என் மூச்சுள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை இயக்கிட்டு இருக்கிற உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த நான் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனைகளை கொடுத்துட்டே போறீங்க. பரீட்சையில பாஸ் பண்ணணும், டீச்சர் ஒழுங்கா மார்க் போடணும்னு சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு நான் ராக்கெட்டை ஓடணும், விண்ணில பறக்கணும், ஆழ் கடல்ல ஆராய்ச்சி பண்ணணும்னு பெரிய கனவு வரைக்கும் எல்லா கனவுகளையும் அந்த கடவுள் முன்னாடி இருக்கீங்க. கண்மூடி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு வெப்பம் பரவல் வர முடியுது. கண்ணை மூடிதான் இருக்கிறீங்க, ஆனா ஒரு சுற்று ஒரு வெப்பம் இருக்கிறத வர முடியாது. ஒரு வெளிச்சம், கண்ணை மூடிதான் இருக்கிறீங்க, ஏதோ வெளிச்சம் கண்ணுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. உடம்பு என்னமோ ஒரு செய்யுது. ஏதோ அம்மாவை நீங்க முதல்ல பார்க்குற ஒரு ஃபீல் மனசுக்குள்ள, ஏதோ பட்டாம்பூச்சி பறகுது, ஏதோ கண்கள்ல ஈரம் இருக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கே என்னன்னு புரியல. நீங்க யதார்த்தமா ஒரு விதமான தயக்கத்தோட ஒரு எதிர்பார்ப்போட பையன் கண்ணை திறக்கிறீங்க. கண்ணை திறந்து பார்த்தா உங்களை நம்பவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான சக்தி நின்று இருக்கு. உங்களால கண்களை நீங்க நம்பவே முடியல. அற்புதமான சக்தி அது. நீங்க அப்படி வெளவெளத்து போய் அப்படியே ஆண்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சக்தி உங்கள்கிட்ட சொல்லுது, என் கண்ணே, என் மணியே, உன்னோட இந்த பிரார்த்தனைக்காக, கண்மூடி ஆத்மார்த்தமா பிரார்த்தனைக்காக நான் காத்துட்டு இருந்தேன். கண்ணே, நான் இங்க வந்தது உன்னோட கூழுக்காகவோ இந்த பாயசத்துக்காகவோ இல்லை. நீ அன்பா ஏதோ ஒரு கொடுக்குறேன்னு வாங்கிறதுக்காக தான். ஆனா அதை தாண்டி நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. நல்லா கேட்டுக்கோ. நான் இன்னைக்கு 1000 தலைகளையும் கண்களையும் கால்களையும் கைகளையும் சுமந்திருக்கிறது என்னோட மகத்துவத்தை ஒன்றை புரிய வைக்கிறதுக்காக இல்லவே இல்லை. ஒன்று சொல்லவா, இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்குமே படைப்பாற்றல் நிறைய இருக்கு. ஒரு ஆண் நினைச்சா 1000 இளைஞர்களை படிக்க வைக்க முடியும், 1000 கைகளுக்கு வேலை கொடுக்க முடியும், 1000 கால்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியும். அந்த படைப்பாற்றல் ஒன்று இருக்கு. என் மூலமா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் ஜெபத்தோடு வந்திருக்கேன். இதுக்கும் மேல என் முன்னாடி நிற்கிறது என்னோட பக்தையா இருந்தா, ஒரு பெண்ணா இருந்தா, நான் சொல்ல வர விஷயங்கள் ஒண்ணு மட்டும்தான். என் கண்மணி, நீ பெண்ணா பிறந்ததே அடுத்தடுத்து உயிரை கொடுக்கும்போது கொண்டால 1000 உயிர்களை, 1000 மூளைகளை, 1000 கைகளை, கால்களை, உயிரை, அறிவை, தெளிவை, ஞானத்தை உருவாக்கி இந்த உலகம் போற்றும் ஞானிய மேதைய உன்னால படைக்க வைக்கிற சக்தி உனக்குள்ள இருக்குமா? அதை நீ மறக்கும் போதெல்லாம் என்ன வந்து பாரு. இந்த கைகளோட கருணை காட்சி கொடுக்குறேன். அப்பவாவது உன்னை புரிஞ்சுக்கோ. நான் வெளியே இல்லை, பிக்சர்ல இல்லை, படத்துல இல்லை, உனக்குள்ளதான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேனம்மா அப்படின்னு அந்த இறை சக்தி இதை சொல்றத பார்த்த உடம்பெல்லாம் வெள்ளத்து போயிடுச்சு. கண்ணீர் மல்லுது.
ஜீசஸோ அல்லாவோ கிருஷ்ணாவோ அதெல்லாம் தாண்டி வெளியே இருக்கிற எந்த ஒரு படத்துல ஒருத்தரும் இல்லை. ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வேஷம் கட்டி வந்தேன் தவிர உனக்குள்ள சக்தியா நான் இருக்கிறேன். எப்படி அதை உணர்றையோ பூமியில் ஒவ்வொரு பெண்ணும் தாய், ஒவ்வொரு ஆணும் தாய், ஒவ்வொரு உயிரும் தாய். உலகத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு அப்படியே அந்த ஒளி அப்படியே அமைதியாக அப்படியே கண்ணோடு ரசிக்கிறீங்க. அந்த சக்தி ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு திசுலையும் அப்படி இறங்குற விட முடியுது. மெய் சிலிர்க்கிறது. இத்தனை நாள் நான் வெளியே பெரிய கடவுள் எனக்குள்ளேயா என்னால எவ்வளோ கொடுக்க முடியுமா? எனக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தவளா? நான் சின்ன சின்ன வலிக்கும் வேதனைக்கும் சமுதாயத்தை குற்றம் சொல்லி என்னோட வாழ்க்கை எடுத்துட்டு இருந்தேனே. ஐயோ, கடவுளுக்கே அடுக்குமா? தப்பு பண்ணிட்டேன். கடவுளே மன்னிச்சுக்கோ. எந்த பேர் கடவுளா இருந்தாலும் மன்னிச்சுக்கோ. எனக்குள்ள சக்தி உணர்வுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த க்ஷணத்திலேருந்து ஒரு நல்ல பிரஜையா, நல்ல குடும்பங்கனா, நல்ல சிறுவனா, நல்ல சிறுமியா, நல்ல பெண்ணா, நல்ல தாயா, உடம்பால் கொடுப்பது மட்டும் தாய்மை இல்லை, மனசால செய்யும் ஒவ்வொரு செயலையும் தாய்மையை நிறைச்சி வச்சு சந்தோஷமா நானும் வாழ்ந்து சந்தோஷத்தை உலகம் முழுக்க பரப்புற சக்தி உணர்ந்துட்டேன் சக்தியே அப்படின்னு தன்னோடி ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது மாற்றத்தை வருவீங்க. இந்த மேலே பார்க்குற காட்டு இப்போ புதுசாக தெரியுது. உலகம் இனிமையானதாக தெரியுது, ஆனந்தமானதாக தெரியுது, சொர்க்கமானதாக தெரியுது. கண்ணில் நீர் பணிக்குது. மூச்சு நல்லா எழுது. உங்களோட ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சக்தி நிறைஞ்சு கொடுங்க. ரிலாக்ஸா, ரொம்ப ரிலாக்ஸா கண்களை போய் ஓப்பன் பண்ண. இதுதான் கண்ணா வாழ்க்கை. வெளியே தேடி போக ஆரம்பிச்சோம்னா இன்னும் எத்தனை ஏஐ வந்தாலும் சரி, நீ கேட்கிற கேள்விக்கு பதில் வரவே வராது. இது விளையாட்ட நீ சொல்லணும்னா சொல்லல. அக்கா மாதிரி நல்ல முன்னேறிய பெண்களை பார்த்து படிச்ச விஷயங்கள், 100 புத்தகங்களை வாசிச்சு கிடைச்ச அனுபவங்கள், 100 பெரியவங்களை பார்த்து கேட்ட கேள்வியோட பதில், இங்கெங்கேயும் இன்வெஸ்ட் கான்ஃபரன்ஸ் 5 லட்சம் கூட செலவு பண்ணி இங்கெங்கேயும் போய் எதையோ கற்று வரும்போது எதுலையுமே கிடைக்காத ஒண்ணு ஒரு உட்காரவோ தெரியும் பார்த்தீங்களா? அந்த அனுபவத்தை நான் வந்துட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. சின்ன ரெக்வஸ்ட், வயசு வித்தியாசம் இல்லாம நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு மீடியாவை பார்த்து உங்க லைஃபை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதை பார்த்து இன்னொருத்தோட வாழ்க்கையை நீங்க காப்பி அடிக்காதீங்க. காப்பி அடிக்கிறது மதிப்பு கிடையாது. ஒரிஜினலா வாழுங்க. உங்களுக்கு எது வருமோ அதை செய்யுங்க. ஒரிஜினலா வாழுங்க. தற்பெருமை வேண்டாம், தற்புகழ்ச்சி வேண்டாம், பெருமை வேண்டாம். ஆனா அதுவா வரப்போல வருது. அது புரிதா இருந்தா செஞ்சு போகலாம். யாருக்காக வாழ்ற வாழ்க்கை அவங்க ஏதோ பண்றாங்க, இங்க ஏதோ பண்றாங்க, பண்ணணும் வேண்டாம். அங்கதான் ஆரம்பிக்கும். நம்மளோட முதல் தோல்வி அங்கதான் ஆரம்பிக்கும். கம்பேர் பண்றது சீப்பானவங்க கிடையாது. ஒரு மனுஷன் பூமியில பிறந்துட்டாலே 81 லட்சம் யோனிகள் தானே கடந்து ஒரு பெண்ணா பிறந்திருக்கோம், ஆணா பிறந்திருக்கோம், மண்ண பிறகு எடுத்துருக்கோம். இந்த பிறப்பு வந்து ரொம்ப அரிய பிறப்பு. அது நமக்காக வாழ்ந்து ஒரு நாள் நமக்காக வாழ்ந்து போனோங்கிற வாழ்க்கை நீங்களும் வாழ்ந்து போகலாம். யாரும் கஷ்டம் கொடுக்காம, யாருக்காகவோ எதையோ பார்த்து எதையோ காப்பி அடிச்சு என்னமோ வாழ்ந்து நம்ம வாழ்க்கையே வாழாம இன்னொருத்தவங்க பார்த்தோம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு அடைச்ச கடவுளையே வந்து இவனை போய் படிச்சேனேன்னு நினைக்க வச்சிட வேண்டாம். ஆரம்பம்
டைம் நிறைய எடுத்தேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்தாச்சு.